ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். நீலா துங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தம் அத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யா பலாத் கிருத்ய புங்கே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாட்டம் நாங்கடவா வண்ணமே நல்கு. நம்ம ரொம்ப அழகா திருப்பாவை திருவாடிபுரத்துக்கு முன்னாடி சேவிக்கணும் அர்த்தத்தோடன்னு ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி எப்படி ஆண்டாள் நாச்சியார் தயவுல இவ்வளவு தூரம் வந்தாச்சு. நிறைய பாசுரங்களுக்கு அர்த்தமும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு 19, 20வது பாசுரமும் சேவிக்கணும். நம்ம முதல் 5 பாசுரத்துல எப்படி என்ன பண்ண போறோம்னு சொல்றா, எப்படி இந்த மார்கழி நோம்பு நோக்க போறோம்னு சொல்றா, எதை பத்தணும் எதை பத்தக்கூடாது, எம்பெருமான் திருவடிய பத்தினா என்னதெல்லாம் நல்லது நடக்குது எல்லாத்தையும் காமிச்சு தரா ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகா. 6வது பாசுரத்திலேருந்து இந்த எம்பெருமான கிட்டணும், அது தனியா கிட்டாம கோபிகையெல்லாம், ஏன்னா தண்ணியும் ஒரு கோபிகையாவே அன்வயிச்சுன்றா ஆண்டாள் இல்லையா. ஆயர்பாடியில ஒரு கோபிகையாவே ஆயிடுறா ஆண்டாள் நாச்சியார். அதுல 6வதுல இருந்து 15வது பாசுரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஒரு கோபிகையா எழுப்புறா. ஒரு 10 கோபிகைகளை உபமானமா அத்தனை லட்சம் குடும்பங்களுக்கு உபமானமா ஒரு 10 கோபிகைகளை எழுப்புறான்னு ரொம்ப அழகா நம்ம பார்த்தோம். 12வது பாசுரம் வரைக்கும் ரொம்ப நன்னாவே நம்ம சாராம்சமும் அன்வயிச்சாச்சு. 13வது பாசுரத்துல பாத்தீங்கன்னா இந்த 13ல இருந்து 15 வரைக்கும் கோபிகையில் தான் எழுப்புறா. எப்படி ஒரு கோபிகை தன்னோட கண் அழகு, அவளுக்கு ரொம்ப அழகா கண்ணு இருக்கு, அந்த கண்களை எப்படி பூர்ண ஞானத்துக்கு சிம்பலா இது பண்றா. கண்ணனுக்கும் எப்படி அரவிந்த லோச்சனன்னு இது பண்றா, அவனுக்கு ஏத்த கண்கள் இந்த கோபிகை கிட்ட இருக்கு அப்படின்னு சாதிக்கிறா. அவளை எழுப்புறா, நீயும் எங்களோட வரணும் ஏன்னா உனக்கு பூர்ண ஞானம் இருக்கு அப்படின்னு எழுப்புறா. அடுத்தது உங்கள் புழக்கடை அந்த பாசுரத்துல பார்த்தேன்னாக்க, இதில் தான் எல்லோரையும் எழுப்புவேன் என்று வாக்களித்து ஒத்தி வாக்களிச்சுட்டா, அந்த வாக்களிச்சதையும் மறந்து போய் அவ தூங்கிட்டு இருக்கா. அந்த கோபிகைய எழுப்புறா. தூங்கிட்டு இருக்கான்னா அவளும் கிருஷ்ணானுபவத்துல இருக்கா. அந்த கிருஷ்ணானுபவத்திலிருந்து எழுந்து எங்களை கண்ணன் கிட்ட அழைச்சின்னு போ அப்படின்னு ஆண்டாளும் மத்த கோபிகைகளும் சொல்றா. எல்லே இளங்கிளியில இதில் ஆண்டாளும் அவள் தோழிகளும் தன் திருமாளிகைக்கு வருவதான அழகிய காட்சியை காண ஆவலுடன் பார்த்திருக்கும் ஒரு கோபிகையை எழுப்புறாள் அப்படின்னு பார்த்துக்கோம். இது 15 வரைக்கும். 16, 17 நாயகனாய் நின்ன அம்பரமே தண்ணீரேல நித்திய சூரிகளுக்கு நிகரான இருக்கக்கூடிய யாரெல்லாம் அந்த இடத்துல நந்தகோபர் திருமாளிகைக்கே போய் நந்தகோபர யசோதைய, அப்புறம் அடுத்தது வருது நப்பின்னை பிராட்டி, அதுக்கு முன்னாடி பலராமன், இவா எல்லாரையும் எழுப்பிட்டா. 16, 17 எல்லாரையும் எழுப்பிட்டோம். இன்னும் கண்ணன் கிட்டல, கண்ணன் கிட்டயும் போக முடியல, கண்ணன் வரவும் இல்லை அப்படின்ன உடனே ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்றா, இப்போ இனிமே நம்ம நப்பின்னை பிராட்டி திருவடியை தான் புடிச்சுக்கணும் அப்படின்னு 18, 19, 20ல கம்ப்ளீட்டா நப்பின்னை பிராட்டியோட புருஷகாரம் நடக்கிறதாங்க. என்ன ஆறுது, நப்பின்னை பிராட்டிய அவளோட வர்ணனை, அவ எப்படி இருக்கான்னு அவளை இது பண்றா, டிஸ்கிரைப் பண்றா. அவ புருஷகாரம் எப்படி இருக்கு, அவளோட கூடின கண்ணன் எப்படி இருக்கான், அதெல்லாம் காமிக்கிறா. இன்னைக்கு அது 20வது பாசுரத்திலையும் பார்ப்போம். 18ல எப்படி எழுப்பியும் எம்பெருமான் எழுந்திருக்காமல் இருக்க நப்பின்னை பிராட்டியை புருஷகாரமாக முன்னிட்டு கொண்டு எழுப்பினாள். கண்ணன் எம்பெருமானை எழுப்பலாம், முன்னிட்டு கொண்டு எழுப்பினால் கண்ணன் எம்பெருமானை எழுப்பலாம் என்றெண்ணி அவ்வாறே செய்கிறாள். இப்பாசுரம் அதுதான் நம்ம நேத்திக்கு பார்த்தோம். எம்பெருமானாருக்கு இந்த பாசுரம் ரொம்ப உகந்தது. அப்படிதான் இருக்கும் இல்லையா. பிராட்டியோட கூடின
அந்த பிராட்டி மூலமா நடக்கிற புருஷகாரம் தான் எம்பெருமானாருக்கு எப்பவுமே தேவை, பெரிய பெருமாள் கிட்ட போய் திருவடி அடையறதுக்கு. இது 19வது பாசுரமும் 20ம் இன்னைக்கு பார்க்கணும். 19 என்னது? குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்தின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய் காண் எத்தனை ஏலும் பிரிவார்த்த இல்லாயால் தத்துவம் அன்னு தகவேலோர் எம்பாவாய். என்ன சொல்றா? இதில் கண்ணனையும் நப்பின்னை பிராட்டையும் மாறி மாறி எழுப்புகிறாள் அப்படின்னு அந்த வடிவமும் பார்த்தேன்னா எவ்வளவு அழகா கண்ணனும் நப்பின்னையும் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இல்லையா? ஒண்ணுத்தையும் வர்ணிக்கிறா. இதுல எங்க படுத்துட்டு இருக்கா, எப்படி இருக்கா அந்த இடம் அப்படின்னு. நப்பின்னையுடைய படுக்கையை விவரிக்கிறாள். ஒளியுடைய விளக்குகளால் சூழப்பட்டு யானையின் தந்தங்களால் செய்யப்பட்ட கால்களையுடைய மிகவும் மென்மையான படுக்கையில் அழகான கூந்தலையுடைய நப்பின்னையுடன் உறங்குகிற கண்ணனே, உன் திருவாய் மலர்ந்து வார்த்தை சொல்லிவிடு. நப்பின்னையே, நீ கண்ணனை வாய் திறவாமல் செய்வது கூடாது. இப்படி செய்யாமல் சீக்கிரமாக வந்து கதவை திறக்க வேண்டும் என்று வேண்டுகிறாள் அப்படின்னு. இது இந்த இடத்துல அந்த நீ கண்ணனை வாய் திறவாமல் செய்வது கூடாதுன்னா இது நம்மளுக்கு எப்படி இதுவா இருக்கலாம்னா, எம்பெருமான் வந்து சிருஷ்டியே பிராட்டியோட ஒரு ஒரு புன்முறுவலுக்காக பண்றான்றது, நம்ம ஒரு கண் நெளிப்புக்காக பண்றான்றது பார்த்தோம் இல்லையா நம்ம ஸ்ரீகுணரத்ன கோஷன். அந்த மாதிரி எது எம்பெருமான் பண்ணாலும் அது பிராட்டியோட உகப்புக்காக அவன் பண்றானோ. அந்த மாதிரி இந்த இடத்துல நீ கண்ணனை வாய் திறவாமல் செய்வது கூடாது, நீ பிராட்டி சொல்லிட்டா எம்பெருமான் செஞ்சிடுவான் அப்படின்னு ஆண்டாள் போறா அங்க போய் எழுப்புறதுக்கு. அடுத்தது என்ன ஆறுது? 33 அமரர்க்கு முன் சென்னு கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். அழகான பாசுரம். இதில் கண்ணனையும் நப்பின்னை பிராட்டியும் சேர்த்து எழுப்பி நப்பின்னை பிராட்டியிடம் நீ எங்களையும் அவனையும் நன்றாக சேர்த்து அனுபவிக்கும்படி செய் என்று கேட்கிறாள் அப்படின்னு கேட்கிறா. ரொம்ப அழகா என்ன கேட்கிறா அது பார்க்கலாமா? தேவர்களுக்கு ஆபத்து என்றால் அவர்களுக்காக முன்னின்று காப்பாற்றுபவனே, பகைவர்களுக்கு பயத்தை உண்டாக்குபவனே, தூக்கத்திலிருந்து எழுந்திரு. சிவந்த அழகான வாயும் மெலிதான நுண்ணிடை கொண்ட நப்பின்னை பிராட்டியே, நீயும் எழுந்து எங்களுக்கு நோன்புக்கு வேண்டியவைகளான என்னதெல்லாம் கேட்கிறா? விசிறியும் கண்ணாடியும் தந்து, அதோட எப்படி கேட்கிறா பாருங்க, விசிறியும் கண்ணாடியும் தந்து அவற்றுடன் உன் மணாளனான கண்ணனையும் தர வேண்டும். இதுன்னு அவன பொருளான, ஆனா எவ்வளவு அழகா கேட்கிறா இல்லையா? அதுதான் இந்த இடத்துல உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை அப்படின்றதுக்கு ரொம்ப அழகா வந்து விசிறியும் அந்த நோன்புக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்டு அவற்றுடன் உன் மணாளனை கண்ணனையும் தர வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகா ஆண்டாள் நாச்சியார் கேட்கிறா. வடிவும் அந்த 33 அமரருக்கு முன் சென்ற எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கூட இல்லையா? சரி, இதோட நாளைக்கு நம்ம வந்து 21, 22ஆம் பாசுரம் அன்வைக்கலாம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு. ஸ்ரீமதே ராமானுஜாய.